ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு நான் ரிட்டன் வரப்போ அவங்க பாருங்கள் எவ்வளோ உயிரிழந்து போட்டிருந்தாங்க. ஒரு பாக்கெட் 50 ரூபா. அதே மாதிரி ரோட்டு வாரத்தில் அந்த மாதிரி ஒரு கடை போட்டு இந்த பாட்டி நம்ம என்ன திரும்ப எடுத்தாலும் கொடுப்பாங்க, ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. நான் கரண்டை மட்டும் ஒரு கட்டு வாங்கினா 10 ரூபா ஆகாது. அதை பற்றி நிறைய பாட்டி ஷேர் பண்ணாங்க என்கிட்ட. நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா பிஞ்சாக இருந்தது. இதை வந்து உப்பு தண்ணிலையும் புளி தண்ணியும் அலசிட்டு நம்ம செய்யணும். அப்புறம் அரைக்காதுன்னு பாட்டி சொன்னாங்க. நான் அதே போல் செஞ்சேன். பொடிசாக கட் பண்ணிட்டேன். பூண்டு உரித்து வச்சுட்டு தேவைப்பட்டேன். 2 வரமிளகாய் போதும், காரம் கம்மியாக வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கடுகு வெந்தயமும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு இந்த கலரில் மாறிடும். இந்த டைமிங்கில் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் உப்பு சேர்த்து அரைக்கணும். கொஞ்சம் புளி தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வெறும் ஆயிலை மறுபடியும் கடாயில் ஊற்றி நம்ம அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துட்டேன். வேறு எதுவும் நான் சேர்க்கல. உப்பு தான் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. புளியும் சேர்த்துட்டேன். நம்ம இடித்து வச்சிருந்ததே சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா சுண்டி வரணும். இது வந்து நான் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றாப்புல செஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஊறுகாய் மாதிரி வேணும், இல்லை தொட்டுட்டு சாப்பிட்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஆகட்டும் விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து மூடி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எனக்கு இவ்வளோதான் வந்தது ஒரு கட்டுக்கு. சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.